Hi dears, welcome to our channel Nila's World. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி அழகான மேக்ஸை எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த மேக்ஸுக்கு லைனிங் மெயின் பீஸ் ரெண்டுத்தையுமே பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே ஃபேசிங் மெத்தட்ல நான் வந்து அடிச்சு திருப்பியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ்ஸ் அதுக்கப்புறம் பாட்டமும் நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் டெசல்ஸ் எப்படி மேக் பண்றதுங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே நான் ஃபேசிங் மெத்தட்ல தச்சிட்டேன் இல்லையா, அதனால டைரக்டா ஷோல்டர்ஸ் ஜாயினிங் பண்றேன். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஆம்கோலும் சேம் லெவல்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ஃபேசிங்ல இருக்கணும், ராங் சைடு அவுட் சைடு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த துணியை நாலா மடிச்சு போட்டு ஆம்கோல் சரி பார்க்கறது எப்படின்னு நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுட்டு ஆம்கோல் எல்லாமே ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து பிசிற கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் சைடு ஆம்கோல் கொஞ்சம் குடஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ்ஸ்லையும் அப்படி தான் சென்டர் நாச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சைடு தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு தச்சு முடிங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு நமக்கு லைஃப் டைம் தையல் அப்படிங்கிறதுனால 2லேருந்து 3 தையல் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நான் ஓவர்லாக் பண்ண போகிறேன். அதனால நான் 2 தையல் மட்டும்தான் அடிச்சுக்கிறேன். இந்த மேக்ஸையை நான் பேப்பர் பேட்டர்ன் வச்சுருந்ததுனால ஈஸியாக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது, எப்படி அதை வந்துட்டு நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் எலாபரேட்டடாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வேஸ்ட் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது பாட்டம் ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது ஃப்ரண்ட்க்கு எந்த சைடு நீங்கள் இது டிசைன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டேரக்டாக எடுத்து ஸ்டிச் பண்றேன். அப்படி இல்லாட்டி எந்த டிசைன் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வேணுமோ அந்த பீஸை ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணுங்க. அதாவது யோக் பார்ட்டோட பாட்டமை கரெக்டான டிசைன் பீஸை ஜாயின் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நோட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைட்ஸு ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். சைட்ஸும் அதே மாதிரி தான், நான் ஸ்லீவ்க்கு சொன்னதே தான். லைஃப் டைம் தையல் அப்படிங்கிறதுனால 2லேருந்து 3 தையல் அடிச்சுக்கோங்க. நான் என்னோட டாப்ஸும் சரி கஸ்டமரோட கிளாத்தும் சரி பொதுவாகவே சைடை வந்து ஓவர்லாக் பண்ணிடுவேன். இப்போவும் இந்த ட்ரெஸ்க்கு நான் ஓவர்லாக் தான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஓவர்லாக் பண்ணும்போது இன்சைட் அவுட் ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நான் இப்போ 2 சைடுமே ப்ராப்பராக ஓவர்லாக் பண்ணி எடுத்துட்டேன். சைட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்லீவ்ஸு வேஸ்ட் லைன் கூட நான் வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிட்டேன். இப்போது பேக் நாட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் தனித்தனியாக. மேலே வந்து ஒரு 2 to 3 inches அந்த லென்த் இருந்தால் போதும் அந்த நாட்டுக்கு. இதை வந்து ஒரு 5லேருந்து 6 வந்து ஒரு பஞ்சாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சைடு நாட்டுக்கு. அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லென்த்தான நாட் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம், அது கூட இது வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பஞ்ச் ஆஃப் நாட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தான் அதுக்கு மேலே இந்த பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த டெசல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதே உங்களுக்கு 5லேருந்து 6 டெசல் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் மேக்ஸுக்கு மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு லெஹங்கா ஸ்கர்ட்க்கு வந்து நீங்கள் கிராண்டாக இருக்க ஒரு ஸ்கர்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு இந்த டெசல்ஸ் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். நான் நிறைய மேக்ஸுக்கு இந்த டெசல்ஸ் தான் நான் வந்து வச்சிருக்கேன். டெசல்ஸோட அந்த ஸ்கொயர் வந்து 4x4 இருந்ததுன்னா டெசல்ஸோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பேக் நாட்டில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட நெக் ஹைட்டில் இருந்து 3 inch மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான பிளேஸில் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபைனலாக நான் இந்த மேக்ஸுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் அடித்து ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அதனால தான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எல்லா மேக்ஸுக்கும் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுதான் இந்த டாப்போட அவுட்புட். இதை நான் வியர் பண்ணி ஃபோட்டோஸும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மேக்ஸுக்கு 10 out of ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன். உங்களுக்கும் இதே மாதிரி மேக்ஸியை ஸ்டிச் பண்ண கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை நான் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். Till then, bye.